டெல்லி கார் வெடி விபத்து நவம்பர் 10, 2025 திங்கட்கிழமை சாயந்தரம் 6:52 மணி அளவில் இந்த வெடி விபத்தானது அரங்கேறுது. இந்த சம்பவமானது டெல்லியை மட்டும் இல்லை, இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்படுற எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இது இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோக்கள் நான் என் சேனலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதற்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றின 3வது அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற முழு விபரமானது தெரியும். இப்போ வரைக்கும் அபிஷியலா என்னென்ன தகவல்கள் வந்திருக்கோ அதெல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். முதல் முக்கிய விஷயமானது என்னன்னா, இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த உமர் உன் நபி அவனோட டிஎன்ஏ இந்த விபத்தான கார்லேருந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த உமரோட தாய் மற்றும் சகோதரியோட டிஎன்ஏவை எடுத்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதற்கான ரிசல்ட் வந்துருச்சு. இந்த காருக்குள்ள இருந்து இறந்த அந்த நபர் உமர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது 8 நபர்களால 2 பேரா குழுக்களா பிரிஞ்சு 4 இடங்கள்ல இந்த சம்பவத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. மேலும் இந்த 2 பேர் கொண்ட குழு ஐஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டுகள் மூலியமா தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானா இருந்திருக்கு. ஆனா அதற்குள்ளாக இந்த இடத்துல ஏன் வெடிச்சது, இவங்களுக்கு இது பிளானே இருக்கா இல்ல பிளானே இல்லாம அவங்களுக்கே தெரியாம வெடிச்சதா அப்படிங்கிற கோணத்திலையும் ஒரு சைடு விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. நான் இதற்கு முந்தைய வீடியோலயே சொல்லியிருப்பேன், எங்கெங்க இடத்துல எந்தெந்த டைம்ல இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் என்னென்னலாம் முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி பிளான் பண்ணியிருக்கும் போது அப்பெல்லாம் கைவிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எங்க பிளான் பண்ணாங்க, ஆனால் ஏன் இங்கே வெடிச்சது அப்படிங்கிற விசாரணை தான் ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வெளிவரக்கூடிய உண்மைகளில் இருந்துலாம் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ஜாயிண்ட் டெரரிசம்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இது தெரியும் போதே ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாதான் இருக்கு. ஏன்னா கூட்டம் இருக்கிற பகுதி, அதிகமான பகுதியில் வெடிச்சிருந்தா இன்னும் அதிகமான உயிரிழப்புகளை நம்ம பார்த்துருக்க கூடும். இன்னைக்கு இங்க வெடிச்சதுனால அதுவுமே உயிரிழப்பு தான். ஆனா குறைவான உயிரிழப்போட நாம இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையில பல சோதனைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ எல்லோருமே ரொம்பவுமே அலர்ட் ஆகிறதுக்காக இந்த சம்பவம் இங்க நடந்தது உதவியா இருக்கு. அயோத்தி ராமர் கோயில் இங்க கூட இந்த பிளாஸ்ட பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரியான தகவல்களும் சில இடங்கள்ல சொல்லப்படுது. இந்த டெல்லியில் நடந்த இந்த கார் பிளாஸ்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால காஷ்மீரில் 13 இடங்கள்ல தீவிரவாத தடுப்பு பிரிவு
அதிரடி சோதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். இந்த உமரை கடைசியா வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கிறதாகவும் இவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு ஆனால் இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள் இந்த உமருன் நபி அவனோட உறவினர்கள் சொல்ல தெரியுது. மேலும் கடந்த 2 மாதங்களாகவே சரியா வீட்டுக்கே வரல அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. ஸோ இந்த 2 மாதங்களா இவன் எங்க இருந்தான் அப்படிங்கிற ஒரு விசாரணையும் நடக்கும் கண்டிப்பா. கடந்த 2022 கோவையில கூட ஒரு வெடி சம்பவமானது நடந்திருக்கு. அந்த ரீசன்னால இப்ப கோவை போலீசார் இப்ப பிடிபட்ட இந்த மருத்துவ தீவிரவாதிகள் இவனுங்க கோவைக்கு ஆல்ரெடி வந்திருக்கானுங்களா, அந்த மாதிரியான ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு அவங்க சைட்லையுமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோருக்குமே கண்டிப்பா இந்த பயமானது வர்றது நியாயம்தான். பாருங்க, இங்க வந்த 3 பேருமே 3 கார்களில் பிரிஞ்சு வெடி சம்பவமானது அரங்கேற்றணும் அப்படிங்கிற பிளானோட வந்திருக்கானுங்க. ஸோ இப்போ எல்லா காரியமே கண்டிப்பா நம்மளால சோதனை செய்ய முடியாது. இப்படியாக வந்துவிட்டாலும் ரொம்பவுமே கஷ்டம். ஸோ இந்த பயமானது நியாயமான பயம்தான். மேலும் இந்த சம்பவம் அரங்கேறின அந்த ரெட் ஃபோர்ட் லால் கிலா மெட்ரோ ஸ்டேஷனையே மூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆனது மறு உத்தரவு வர வரைக்கும் க்ளோஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவு தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருக்கோம், ஒரு பெண் மருத்துவர் உட்பட 6 பேர் கைதாகிருக்காங்க அப்படின்னு. மேலும் 2 மருத்துவர்கள் கைதாகிருக்காங்க. ஒருத்தனை உத்தரப்பிரதேசம் கான்பூர்ல இருந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தன் அதே உத்தரப்பிரதேச சேர்ந்த ஹாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஃபாரூக் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நபர், அவனுமே மருத்துவன் தான். ஸோ இப்போ லேட்டஸ்டாக கைதான 2 மருத்துவர்கள் தான். ஆல்ரெடி இவனுங்க பயன்படுத்தின 2 கார்களை பறிமுதல் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இன்னைக்கு அந்த 3வது காரையுமே இந்த மருத்துவர்கள்லாம் ஒன்று கூடி இருந்தானுங்கள அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்து தான் சுசுகி பிரெஸா காரை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரையுமே போலீசார் பறிமுதல் பண்ணி விசாரணையானது நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இவனுங்க பயன்படுத்தின 3 காரையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்குள்ள என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலை. இத்தனை பேரும் இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கானுங்க அப்படின்னும் போது அங்கே ஒரு தீவிரவாத இயக்கமே உள்ள இயங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்ப கைதாகி இருக்க எல்லோருமே அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவர்கள். அப்போ அங்க தீவிரவாத மருத்துவர்கள் அமைப்புனே ஏதாவது உள்ள ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விசாரணையும் போய்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட் கூட இப்ப எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியோட பெயர் ரொம்ப அதிகமா அடிபடுது. காரு கூட இப்போ அங்கே இருந்து தான் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்த டாக்டர்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற டவுட்டும் இப்போ நிறையாவே வருது. கண்டிப்பாக என்ஐஏ எதையுமே விட மாட்டாங்க. ரொம்ப தீவிரமான விசாரணையில் இருக்காங்க. ஒருத்தரை கூட விடக்கூடாதுன்னு ரொம்பவுமே ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக யாரையுமே விட மாட்டாங்க. மேலும் இந்த டெல்லி கார் விபத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸை எல்லாமே நான் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும். மேலும் இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மேலும் பல வழக்குகளை இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.